ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பையோட லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட புதிய ஃபீல்டிங் கோச்சா கார்ல் ஹார்கின்சன் அப்படிங்கிறவர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ கார்ல் ஹார்கின்சனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபார்மர் இங்கிலாண்டோட ஃபீல்டிங் கோச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டீம் இங்கிலாண்டுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு எஃபெக்டிவான ட்ரில்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்து டீம் இங்கிலாண்டோட அந்த ஒரு ஃபீல்டிங் அப்படிங்கிறத வேறு லெவலுக்கு கொண்டு போன ஒருத்தவர் தான் கார்ல். ஸோ இப்போ அவர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட இணைகிறாரு. ஸோ எஸ்பெஷலி டீம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய கோச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுல ஆல் பொசிஷனும் வந்துட்டு இப்போ ஃபுல்லாகிருச்சு. ஸோ எல்லா பொசிஷன்லையும் இந்த வேகன்சி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2025க்கான ப்ராக்டிஸ் கேம்ப்க்கான வேலைகளில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஐபிஎல் 2025ஓட ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபெப்ரவரியோட எண்டில் எப்போவுமே வந்து ஆரம்பிக்கிற மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் டைம் மார்ச்சில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த தடவை அதுக்கும் முன்னாடியே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி ஸ்டார்டிங் இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட அப்டேட் என்ன வருதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் வந்துட்டு ஒரு மேட்ச் இருந்தது, பரோடா வர்சஸ் மும்பை. ஸோ அந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா வர்சஸ் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் ரைவல்ரி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. பரோடா டீமில் ஹர்திக் பாண்டியா ஆடி இருந்தார் குர்னால் பாண்டியா கேப்டன்சியில். ஸோ இங்கே மும்பை டீமில் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியில் சூரியகுமார் யாதவ் ஆடி இருந்தார். ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹைப் ஏறி இருந்த இந்த மேட்ச்சு பரோடா ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு வந்த டீம் ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டிப்புலேஷனில் தான் அந்த மேட்ச் நடந்திருந்தது. ஸோ எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேர்த்துக்குமே ரைவல்ரின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் ரெண்டு பேரோட பேட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லை அந்த மேட்ச்சில். பரோடா கொடுத்த 158 அப்படிங்கிற ஈஸியான டார்கெட்டை அசால்ட்டாக மும்பை சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து அஜிங்கியா ரஹானே 98 ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அவுட் ஆகிருந்தார். ஸோ 98 ரன் அடிச்சு அருமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் 2 ஓவரை மிச்சம் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வின்னோட மும்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு டீம் இப்போ வெளியேறிச்சு செமிஃபைனலில் தோற்று. ஃபைனல்ஸில் வந்து ரஜத் படிட்டரோட டீமை வந்துட்டு அவங்க சந்திக்கணும் மத்திய பிரதேஷை. ஸோ கண்டிப்பாக ஃபைனல்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் பீக்கில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் வந்த ஃபஸ்ட் மேட்ச் வந்துட்டு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் 50ங்கிறதுல அடித்தார். சிவம் தூபேயோட சின்ன அவங்க வந்து மேட்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவோட பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் பிக் ஸ்டேஜ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ஃபைனல் மேட்ச்சில் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியோட ஃபைனல்ஸில் சூரியகுமார் யாதவ் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸில் இப்போ அஜிங்கியா ரஹானோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்து அஜிங்கியா ரஹானே அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்து மாஸ் காட்டினார்னா கேகேஆரோட கேப்டன்சியே ஒரு பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். இப்போ லீடிங் ரன் கெட்டர் அஜிங்கியா ரஹானே தான். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் ஐபிஎல்லோட மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து மிகப்பெரிய விஷயம் இப்போ வந்துட்டு ரிவீல் ஆகிட்டு இருக்கு. வில் ஜாக்ஸை வந்துட்டு ஐபிஎல் 2025 ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐ மேனேஜ்மெண்ட்டு. காரணம் ரியான் ரிக்கல்டனோட ஃபார்ம் வந்துட்டு இன்னுமே வந்து ரொம்பவே மிகப்பெரிய லெவலில் ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் ஆரம்பிச்சது. ஸோ அதுலேயும் ரியான் ரிக்கல்டன் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ஸோ டோட்டலி அவருக்கு ஸ்டார்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ரியான் ரிக்கல்டன் உள்ளே வந்ததுக்கு முக்கியமான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எம்ஐ கேப்டன் அப்படிங்கிற அந்த டீமில் இருந்தார். ஸோ அதாவது வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட சிஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் கன்சர்ன் அந்த டீமில் இருந்ததுனால தான் ரியான் ரிக்கல்டனை ஈஸியாக பேஸ் ப்ரைஸில் தூக்கி அவங்க உள்ளே வச்சாங்க. இப்போ வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் அதுலேருந்தே ரியான் ரிக்கல்டன் பெருசாக அடிப்பார்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அடிக்கவே இல்லை. பட் வில் ஜாக்ஸோட ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லை. ஸோ அவர் வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொன்று வந்துட்டு அவர் நம்பர் 3 தான் ஆடிட்டு இருக்கிறார். ஓப்பனிங் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் இல்லைனாலுமே கன்சிடரேஷன் வில் ஜாக்ஸுக்கு ஓப்பனிங்கில் கொடுக்கப்படுது. ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயர் ஒருத்தரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன்லேயும் இன்னொருத்தர் ஓப்பனிங்லேயும் அந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயத்தில் மும்பை ரெடியாக இல்லை. ஸோ அதனால் ராபின் மின்ஸை விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சுட்டு ஸோ அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் பண்ணி வில் ஜாக்ஸ் அண்ட் ரோஹித் அப்படிங்கிற காம்பினேஷனுக்கு தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரியான் ரிக்கல்டன் வந்து ஐபிஎல் ஃபார்முக்கு வந்து அவரே வந்துட்டு ஓப்பனிங் பண்ணலாமா, இல்லை வில் ஜாக்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பனிங் பண்ண வச்சிடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.